வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎப்பியில் வந்து மைக்ரோ ஓவனை பற்றி பார்ப்போம். மைக்ரோ ஓவன்லேயே பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி கூட உள்ள மைக்ரோ ஓவன் பார்ப்போம். அப்போ கெப்பாசிட்டி கூட அப்படிங்கிறப்போ 30 லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள மைக்ரோ ஓவனு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 30 BRC2 அப்படின்னா 30 லிட்டர். இது டோட்டலோட ஃபுல் கலர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிளாக் கலர். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ரோட்டிசரி மாடல், உங்களுக்கு தந்தூரி பண்ணுற மாதிரி இது ரோட்டிசரி. சீனா கன்வெக்ஷன் 2னா 2வது சீரீஸ் அப்படிங்கிறப்ப 30 BRC2 அப்படிங்கிற மாடலை பற்றி பார்ப்போம். இந்த மாடலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய 95% ஃபுட்டு வந்து இந்த மைக்ரோ ஓவனில் பண்ணலாம். அப்படி 95% என்னென்ன இதில் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒன்லி மைக்ரோவேவ் மோடில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸு, வெரைட்டி ரைஸஸ், அதே மாதிரி ரசம், சாம்பார், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, கிரேவி, அதுக்கடுத்து உங்களுக்கு காஃபி, டீ, மில்க்கு, சூப் ஐட்டம், அதே மாதிரி அல்வா, கேசரி, பொங்கல், புட்டிங் கேக்கு, அதுக்கடுத்து இட்லி, இடியாப்பம், புட்டு, கொலக்கட்டை, அந்த மாதிரி குக்கிங், பாயிலிங், ஸ்டீமிங் அப்படி உள்ள ஃபுட்டை வந்து இதில் வந்து ஒன்லி மைக்ரோவேவ் பவர் லெவலில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிரில் மோடை நம்ம செலக்ட் பண்ணுறப்ப சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, காலிஃப்ளவர், பன்னீர் ஃப்ரைட் பண்ணுற ஐட்டம் அண்டு ரோஸ்டிங், டோஸ்டிங் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து கிரில்லில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கன்வெக்ஷன் மோடில் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிஸ்கட்டு, பீஸா, குக்கீஸு, கேக்கு அந்த மாதிரி ஐட்டம் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரோட்டிசரி அப்படிங்கிறப்ப என்னென்னா, உங்களுக்கு காடை, சிக்கன், உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி சோளக்கருது, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தந்தூரியில் பண்ணக்கூடிய ஐட்டம் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய 95% ஃபுட்டு வந்து இந்த மைக்ரோ ஓவனில் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோ ஓவனால் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதில் வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிக்கலாம், ஹெல்த்தியான ஃபுட்டை குக் பண்ணிக்கலாம், ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டை குக் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து ஆயிலே இல்லாமல் குக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் குக் பண்ணுறப்ப அதை நேச்சுரல் கலர்ஸ் மாறாது, அதே மாதிரி அதோட நியூட்ரியன்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. அப்படிங்கிறப்போ ஒரு மைக்ரோ ஓவன் ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு செஃப் இருக்கிறதுக்கு சமம். அதுக்கடுத்து ஒரு மைக்ரோ ஓவன் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கிச்சனே ஸ்மார்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட 101 ஆட்டோ குக் மெனு இருக்குது. கிட்டத்தட்ட 101 ஆட்டோ குக் மெனுவை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டகரியில் கொடுக்குறாங்க அப்படின்னா, பீவரேஜ், பாப்கார்ன், ரைஸு, கேக்கு, பீஸா, குக்கீஸு, பார்பிக்யூ அப்படிங்கிறப்ப 7 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த 7 கேட்டகரியும் உங்களுக்கு வந்து வேர்ல்டில் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அத்தனை ஃபுட்டையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 101 மெனுவாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது? இது செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படிங்கிறப்ப பீவரேஜ் அப்படின்னு இருக்கும். பீவரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பீவரேஜ் அப்படின்னா, காஃபி, டீ, மில்க்கு, சூப் ஐட்டம், அந்த மாதிரி லிக்விட் ஐட்டத்துக்கு பேர் வந்து பீவரேஜின் பேர். இப்போ இந்த பீவரேஜ் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 17 வகையான உங்களுக்கு டிஷ்ஷஸ் இருக்குது. அதாவது காஃபி, டீ, மில்க்கு, சூப் ஐட்டம், இஞ்சி டீ, ஜீரா வாட்டர், அந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பிளாக் டீ, அந்த மாதிரி ஒரு 17 வகையான உங்களுக்கு லிக்விட் ஐட்டம் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பீவரேஜில் நான் போய் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறப்ப இதில் 1ன்னு காமிக்கும். 1 அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ml அளவுக்கு தான் நான் இதில் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா 1 செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து 100 ml வந்து குக் பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சம் வரப்போ நான் வந்து என்னுடைய லெவலை நான் கூட்டிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 100 ml வச்சேன், இப்போ நான் வந்து 200 ml வைக்கணும். இப்போ 200 ml அப்படின்னா இதுக்கான டைமிங் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்தில் நமக்கு குக் பண்ணி கொடுத்துருது. அதுக்கடுத்து இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி கூட அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு 300 ml வைக்கிறீங்க அப்படின்னா 3 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும். 6 நிமிஷத்தில் நமக்கு வந்து காஃபி, டீ, மில்க்கு, சூப் ஐட்டம், அந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவையோ அது வந்து நமக்கு செஞ்சிடலாம். அப்போ இப்போ பீவரேஜை பொறுத்த வரைக்கும் 17 டிஷ்ஷஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த வகையான டிஷ்ஷாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வைக்க போகிறீங்க,
100 ml 200 ml 300 ml அப்படிங்கிறப்போ அத்தனை தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் எத்தனை எம்எல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் டைமிங் எல்லாமே இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனத்தை இதை வந்து ஆட்டோ குக் மெனுங்கிறோம். அப்போ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறீங்கிற விஷயத்தை இதில் நம்ம அது மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ ரெண்டாவது கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாப்கார்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா 6 வகையான பாப்கார்ன் இருக்கும். அப்போ 6 வகையான பாப்கார்னுங்கிறப்ப இப்போ நார்மலாக பாப்கார்னுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நிறைய புஷ்ஷுன்னு அப்படியே விரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் பாப்கார்ன் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 100 கிராம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 100 கிராம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ 100 கிராம் அளவு இதில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3 நிமிஷத்தில் நமக்கு வந்து பாப்கார்ன் ரெடி. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வகையான பாப்கார்ன் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வகையான ரைஸ் இருக்குது. அது வெஜிடபிள் ரைஸாக இருக்கலாம், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, மஷ்ரூம், பிரியாணியாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸஸ், பொங்கல் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 18 வகையான ரைஸ் ஐட்டம் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் பண்ணுறப்ப இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு என்னென்னா இதை நான் ரைஸை செலக்ட் பண்ணுறப்ப என்ன காமிக்குதுன்னா 150 கிராம், 300 கிராம், 450 கிராம் அப்படிங்கிறப்ப 600 கிராம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1/2 கிலோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப நான் 1/2 கிலோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், 500 அல்லது 600 அந்த லெவல் செலக்ட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிகிறதுக்கு 40 நிமிஷத்தில் முடிச்சு கொடுக்கும். இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஆட்கள் கம்மியாக தான் இருக்கோம், ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்கோம், நான் வந்து ஒரு கிளாஸ் தான் வைப்பேன், 2 கிளாஸ் தான் வைப்பேன் அப்படிங்கிறப்ப எனக்கு 150 கிராம் 300 கிராம் அப்படிங்கிறப்ப இதுக்கான டைமிங் வர்றப்போ கொஞ்சம் குறைஞ்சிடும். இப்போ நான் ஒரு 300 கிராம் வைக்கிறேன், 300 கிராம் வச்சுட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா 28 நிமிஷத்தில் இது வந்து முடிச்சு கொடுக்குது. இது நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சம் வர்றப்ப ரைஸ் வைக்கிறேன். இப்போ நான் 150 கிராம் வச்சுட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் இது ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அப்போ ரைஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வகையான ரைஸ் இருக்குது. இதுலேயும் நம்ம குவான்டிட்டி எவ்வளோங்கிறது நம்ம செலக்ட் பண்ணணும். 150 கிராமா, 300 கிராமா, 450 கிராமா, 600 கிராமா மட்டும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான டைமிங்கு, டெம்பரேச்சர் எல்லாமே டிஃபால்ட்டாக அதுவே செலக்ட் ஆகிக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வகையான கேக் இருக்குது. உங்களுக்கு வந்து கேக்கிலே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கேக்கு, அதே மாதிரி ப்ளம் கேக்கு, சாக்லேட் கேக்கு, அந்த மாதிரி ஒரு 10 வகையான கேக் இருக்குது. அப்போ நான் கேக்கு வெரைட்டிஸ் நான் பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரே லெவல் மட்டும்தான் இதில் வரும். என்னென்னா 475 அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 500 கிராம் அளவுக்கு, 500 கிராம்ங்கிறப்ப 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும். இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து கேக்கு ரெடி ஆகுது. அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு 10 வகையான கேக் இருக்குது. அப்போ 10 வகையான கேக்கை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் கேக்கை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும். ஏன்னா இதுக்கான இன்க்ரீடியன்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டா போதும், உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 வகையான பீஸா இருக்குது. பீஸாவை அதே மாதிரி தான் இதை பொறுத்த வரைக்கும் நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னால இதுவும் கிராம் தான். இதையும் 150, 300, 450. இப்போ நான் வந்து ஒரு சின்ன அளவுக்கு ஒரு பீஸா பண்ணுறேன் அப்படின்னா 150 நான் செலக்ட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும். நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 14 நிமிஷத்தில் உங்களுக்கு பீஸா உங்களுக்கு ரெடி ஆயிடுது. அப்படிங்கிறப்ப என்ன குவான்டிட்டிங்கிறத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ பீஸாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வகையான பீஸா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து குக்கீஸை பொறுத்த வரைக்கும் அதில் கிட்டத்தட்ட 17 வகையான குக்கீஸ் இருக்குது. 17 வகையான குக்கீஸுங்கிறப்ப இதை என்னென்னா இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு ஒரே குக்கீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே லெவல் தான் நீங்கள் செய்ய முடியும். அப்படிங்கிறப்போ ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு 100 கிராம் அந்த மாதிரி அளவில் நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும். 16 நிமிஷத்தில் ஒரு பேஸ் வந்து ரெடி ஆயிடும். அப்படிங்கிறப்ப இதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 17 வகையான குக்கீஸ் ஐட்டம் இருக்குது. அதை நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து
பார்பிக்யூ சிக்கன். அதாவது நான்வெஜ்ஜில் பொறுத்த வரைக்கும் இந்த பார்பிக்யூ சிக்கனுங்கிறது நிறைய சின்ன குழந்தைங்கள் விரும்புவாங்க. ஏன் சின்ன குழந்தைங்களை விட பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் வெரைட்டிஸு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் கிராம் தான். கிராமை பொறுத்த வரைக்கும் 100 கிராம் 200 கிராம் 300 கிராம் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 500 கிராம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிராம் வைக்கிறோங்கிறதே விஷயம். வச்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் நம்ம எந்த மாதிரி டேஸ்ட்டில் விரும்புகிறோமோ அந்த மாதிரி சிக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதை பார்பிக்யூ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு 15 வகையான உங்களுக்கு வந்து டிஷ்ஷஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் டீஃப்ராஸ்ட். வெயிட் டீஃப்ராஸ்ட்னா என்ன, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான்வெஜ் வச்சுருக்கேன், சிக்கன் மட்டன் அதே மாதிரி ஃபிஷ்ஷு இந்த நண்டு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நான் நினச்ச நேரத்தில் நான் குக் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக எடுத்து நீங்கள் குக் பண்ண முடியாது. அது நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டுட்டு வரணும். நார்மல் டெம்பரேச்சருக்கு நம்ம வெளியில் வச்சோம்னா ரொம்ப நேரமாகும். இதே மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ வெயிட் டீஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் என்னென்னா இதுலேயும் உங்களுக்கு கிராம் தான். 100 கிராம் 200 கிராம் 300 கிராம் 400 கிராம் 500 கிராம் 600 கிராம் 700 கிராம் 800 கிராம் 900 கிராம் 900. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1200 1400 1600 கிட்டத்தட்ட உங்களுக்கு 1800 கிராம் வரைக்கும். அப்போ அரை கிலோ 3/4 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ 1.25 கிலோ வரைக்கும் நீங்கள் நார்மலாக வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு அதுக்கான டயத்துக்குள்ளே உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஹீட்டு. நான் நிறைய ஃபுட்டு செஞ்சுட்டேன், சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது. இப்போ நைட்டு சாப்பிட்டுட்டு நான் காலையில் தான் அடுத்து சாப்பிடணும்னா நைட்டு நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ரீஹீட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ரீஹீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுலேயும் உங்களுக்கு நீங்கள் கிரேவியோ இல்லை காய்கறிகளோ எதாவது வைக்கிறீங்கன்னா இதுக்கும் கிராம் தான். அப்போ உங்களுக்கு 200 300 400 500 அப்படிங்கிறப்ப அப்போ எவ்வளோ கிராம் நம்ம வைக்கிறோமோ வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான டைமிங் என்ன. ரீஹீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 டைமிங் கம்மி, ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரீஹீட் பண்ணி கொடுக்கும். அப்போ ஆட்டோ குக் மெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 101 ஆட்டோ குக் மெனு இருக்குது. கிட்டத்தட்ட இதை வந்து 7 சாப்டரை நம்ம பிரிச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப இதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நம்ம எவ்வளவு குவான்டிட்டி வைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப இதுக்கான டைம் டெம்பரேச்சர் எல்லாமே டிஃபால்ட்டாக அதுவே செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஆட்டோ குக் மெனுவை வந்து கஸ்டமருக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எஜுகேட் பண்ணேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.